கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இப்னு அப்பாஸ் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் போறாங்க. போய் கேட்கறாங்க, குல்து யா ரசூலுல்லாஹ். இதெல்லாம் ஹதீஸுகளா? போய் கேட்கறாங்க. திருமிதியில 3514வது செய்தி. போய் கேட்கறாங்க, அல்லிமினி ஷைஅன் அஸ்அலுல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல, எனக்கு ஒன்றை கட்டுத்தாருங்க, நான் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கணும். நீங்க ஒன்றை நான் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிற மாதிரி ஒன்றை படிச்சு தாங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சலில்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ் கிட்ட நீங்க ஆஃபியத்தை கேளுங்க. யாரு? அப்பாஸ், ரசூலுடைய பெரியப்பா. ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாரு, நான் துஆ கேட்டால் அல்லாஹ் கிட்ட நான் என்னத்தை கேட்கணும் மகனே சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சலில்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ் கிட்ட நீங்க ஆஃபியத்தை கேளுங்க. ஃபமக்கஸ்து அய்யாமன் சும்ம ஜஅது, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த உடனே கொஞ்ச நாள் போய் உட்கார்ந்தேன். நாள் போனது, கொஞ்ச நாளைக்கு பிறகு நான் திரும்ப வாரேன். திரும்ப வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட திரும்ப கேட்கிறேன், அல்லிமினி ஷைஅன் அஸ்அலுல்லாஹ், அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு கட்டுத்தாங்க, உன்னை கட்டுத்தாங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால லி யா அப்பாஸ் யா அம்ம ரசூலில்லாஹ், அப்பாஸே, அல்லாஹ்வுடைய தூதருடைய பெரியப்பாவே, சலில்லாஹல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆகிரா, நீங்க அல்லாஹ் கிட்ட உலகத்திலேயும் மறுமையிலும் ஆஃபியத்தையே கேளுங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஆஃபியத் என்பது என்ன பெரிய விஷயம் என்பது புரிகிறதா உங்களுக்கு? இந்த ஆஃபியத்தில் உள்ள தத்துவம், இந்த ஆஃபியத்து தான் மறுமையும் உலகமும், இந்த ஆஃபியத்து தான் பொருளாதாரமும் வாழ்வாதாரமும், இந்த ஆஃபியத்து தான் ரிஸ்கும் குடும்பமும், இந்த ஆஃபியத்து தான் துன்பமும் துயரமும் அற்ற நிம்மதியான வாழ்க்கையும், இந்த ஆஃபியத்து தான் ஆரோக்கியம் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா சந்தர்ப்பத்திலும் இவ்வளவு செய்தியிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களாக இருந்தால் அந்த ஆஃபியத் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை யோசிச்சு